Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம நேர் கட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுனா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நேர் கட் ப்ளவுஸ்க்கு எப்படி துணியை போட்டு மார்க் பண்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன். பாருங்க, என் மார்பு சுற்றளவு எந்த அளவோ அந்த அளவு வர அதோட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, தனியா கட் பண்ணிட்டு இது ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த துணியில நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு, எடுத்து தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சு, இது உங்க விருப்பம். இப்போ கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து உயரம் எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கங்க. இப்போ இந்த பிளவுஸ் நான் எடுக்கிற பிளவுஸ்ல வந்து 11 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு கூட்டிக்குங்க மேல ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. அப்போ 11.5 இன்ச்சு, 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 2.25 இன்ச் இருக்கு. 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அகலம் வந்து 2.25 இன்ச்சு, அதோட 3/4 இன்ச்சு கூட்டி 2.25 எடுத்துக்கிறேன். ரெண்டே முக்கால். இப்போ பின் கழுத்து உயரம் வந்து இந்த பிளவுஸில் வந்து 4.25, அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். பின் கழுத்து உயரம் அதே 2.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி ஷேப்புக்காக கோடு போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து 4.25, அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். இன்ச்சு இங்கே ஷேப்புக்காக அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம்.
வளைவு போட்டாச்சு. இப்போ நம்ம பின் கழுத்துக்கு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ முன் கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து வந்து நம்ம எப்போவுமே கிராஸ் கட்னா தனியாக ஒரு பேப்பரில் மார்க் பண்ணுவோம். இதே இது நேர் கட்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஷோல்டர்லேருந்து பட்டி வரை என்ன அளவுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஷோல்டர்லேருந்து பட்டி வரை 9 இன்ச் இருக்குது. அதோட 3/4 இன்ச்சை கூட்டி 9.25 இன்ச்சுக்கு அளவெடுத்து கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து என்ன அளவோ அந்த அளவோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஏன்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் இங்கே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் மொத்தம் 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முன்கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். அந்த ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து உயரம் வந்து 5 இன்ச்சு. அதோட 1/4 இன்ச்சை கூட்டி 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம 2.25 இன்ச்சுக்கு அளவு வச்சுருந்தோம். அதே 2.25 இன்ச்சு இங்கே அளவு வச்சு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன அளவு எடுத்திருந்தீங்களோ அதே அளவு தான் இந்த சைடு வரும். அந்த சைடு ஆம்கோல் உயரம் வந்து நம்ம 4.5 இன்ச்சு எடுத்திருந்தோம். அதே 4.5 இன்ச்சுக்கு நம்ம போட்டுக்கலாம். நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து 1.25 இன்ச்சுக்கு போடுதீங்க. இப்போ இங்கே இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைய போட்டுக்கலாம். இப்போ வளைய போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கும் இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். கொக்கி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் வர அது அந்த ப்ளவுஸில் வந்து 2.25 இருக்குது. அதோட 1 இன்ச்சை கூட்டி 3.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். 3.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சும் இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம்.
மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம கட் பண்ணலாம். இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடில் இப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது இப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இது பின் கழுத்து, இது முன் கழுத்து. கட் பண்ணியாச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் கை ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். கை மார்க் பண்ணி கட் பண்ணிட வேண்டியதான். இங்கே பட்டி கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.